ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 100 கிராம் பன்னீரை வந்து இப்படி இந்த கையிலேயே நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். ஒரு அரை கப்பு பச்சை பட்டாணி, 1/4 கப்பு ஓட்ஸு, கேரட்டு ஒரு கேரட்டு, கேப்சிகம் ஒரு ஆஃபு, ஆனியன் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா. இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பரில் ஆனியனை போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் போதும், ஒரு பச்சை மிளகா, இது கூட பச்சை பட்டாணி போட்டுட்டு நல்லா சாப்பரில் போட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா மிக்ஸி ஜார்லேயும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். குறைன்னு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுலேயே நான் கேரட்டையும் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். கேரட்டையும் சாப் பண்ணிவிட்டு நான் அந்த பட்டாணி அரைச்சோம் இல்லைங்களா, அது கூடயே நம்ம சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு இருந்தால் போதும், ரொம்ப நைஸ் ஆகணும்னு இல்லை. இப்போ இது கூட என்னென்ன சேர்த்த போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இதில் போட்டு ஓரமாக வச்சுக்கலாம். கேரட் பட்டாச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கேப்சிகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போ இது கூட பன்னீரை நம்ம சேர்த்திக்கலாம். பன்னீரை சும்மா நீங்கள் கையிலே மசிச்சா போதும், இந்த மாதிரி பிரிப்பிடும். 1/4 கப்பு ஓட்ஸி நம்ம இதை கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூட ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன். மிக்ஸ்டு ஹர்பு அது இப்போது ஆப்ஷனல் தான், போடுறதுனா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு கையிலேயே நம்ம ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே நம்ம இது பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு பெரிய பால் சைஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு கட்லெட்டு தட்டுற மாதிரி நம்ம தட்டிக்கலாம் கையில். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்லெட்டுக்கு தட்டு இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம தட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தோசைக்கல்லை வந்து எண்ணெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, சும்மா சாஸ் இருந்தால் கூட போதும். இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. பன்னீர் சேர்த்துக்கிறனால ரொம்பவே நல்லது தான். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி 2 சைடையும் திருப்பி போட்டால் ரெடி ஆயிடும். இது ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். இது யார் வேணால் சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க மெயினாக சாப்பிட்லாம், இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். ஆயில் பத்தலைன்னு நீங்கள் மேலே விட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆயில் தேவைப்பட்டதுன்னா. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு கூடிய உங்களுக்கு அந்த மாதிரி கட்லெட் மாதிரி பண்ண பிடிக்கலனா, இது கூட 1/2 கப்பு, சின்ன கப்புக்கு ஒரு 1/2 கப்பு நான் கோதுமை மாவு சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம டோ ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்ய பிடிக்கலனா இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தேய்ச்சிக்கோங்க, தண்ணி தெளிச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு டோ ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சிடும். இதுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸில் எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவு தேய்ப்பு இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம தேய்ச்சா போதும். இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லை போட்டு எடுத்துடலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கம் போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெச்சப்போ சாஸோ எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.